அவர்கள் இந்த உலக ஆசீர்வாதங்களை எல்லாம் காட்டிலும் மிக மிக முக்கியமானது எது தெரியுமா? தேவன் தான். இயேசு கிறிஸ்து தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் காரியத்துக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால், நாம் எல்லார காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடாமல், தேவனே நமக்கு தேவை என்று நாம் தேடும் பொழுது, நாம் அவரை காண்போம். நமக்கு அவர் காணப்படுவார். ஆகையினால இன்றைக்கும் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகம் மிகவும் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. அமெரிக்காவில் கூட சார்லி கிரிக் என்பவர் ஒரு அரசியல் நபராக இருந்தாலும் கூட, அவருடைய அநேக டிபேட் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னீங்கன்னா, அது அவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர்தான் ஒரே வழி. அவரே தேவனே சத்தியமும் ஜீவனும் மீட்புமா இருக்கிறார் என்று சொல்லி அவர் அநேக இடத்துல இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்திருக்கிறார். இன்னும் கூட ஓரின சேர்க்கை, இன்னும் கூட வேதத்துக்கு புறமான பாவங்களை அவர் எந்த இடத்திலுமே ஆதரித்து பேசவில்லை. அதற்கெல்லாம் அவர் எதிர்த்து சத்தியத்தை சத்தியமாக என்ன செஞ்சாரு, சொன்னாரு. அதனால இன்றைக்கு அவரை ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணி அவரை கொன்னுட்டாங்க. பிரியமானவர்களை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேற கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுவிட்டு ஆகோ ஓகோ என்று சொல்லி சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வது மாத்திரமல்ல, தேவனுக்காக மறிக்க கூட துணிந்திருக்க வேண்டும். தேவனுக்காக நம்ம வாழ்க்கையை கூட இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுப்பதற்கு நாம் துணிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறது. சிலுவை என்றால் என்ன? பாடு, மரணத்தை குறிப்பது. அந்த மரணத்தை கூட சந்தோஷமாக நாம் தோளில் சுமந்து எடுத்து தேவனை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களை, நாம் எல்லாரும் என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தேவன் முன்பதாகவே நமக்கு என்ன செஞ்சு விட்டார், சொல்லிவிட்டார். உலகம் உங்களை பகைத்தால் நீங்க ஆச்சரியப்படாதீங்க, அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாகவே என்னை பகைத்தது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகையினால கர்த்தரை பின்பற்றுவதனால நீங்க உலகத்தாரால வெறுக்கப்படுகிறீங்கன்னா, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அப்பா, எங்களுக்காக யாவும் செய்து முடிக்க நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை ராஜா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, எங்களுக்கு மனிதர்களுடைய உதவி இல்லாம இருக்கலாம், ஒரு பொருள் உதவி இல்லாமல் இருக்கலாம், பணம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொன்னீங்களே சுவாமி. கையளவு மேகம் கனமழையை கொடுத்ததே உமக்கு